வண்டி ஆக்சிடென்ட்னா டிரைவர்ஸோட கவனக்குறைவு. ஆம்னி பேருந்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வந்து வாகனம் 1 கோடி ரூபா. அந்த 1 கோடி ரூபாய்க்கான சேஃப்டியோட தான் ஒவ்வொரு ஓனருமே அதுக்கான டிரைவர்ஸ் போடுறோம். டிரைவர்ஸோட கவனக்குறைவு இல்லாத வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகாது. இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போகுதுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கண்காணிச்சுட்டு இதெல்லாம் சரியா இருக்கு நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேர். டிரைவர் தான் பிரச்சனை. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. அரசாங்கம் டிரைவரை ட்ரெயின் பண்ணணும். இனி டிரைவர் பற்றாக்குறையில் அதிகபட்ச பற்றாக்குறையில் இருக்கு. என் டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு, அரசு எப்படி பொறுப்பு? பேருந்து கட்டணத்தை யார் நிர்ணயம் பண்றா? எங்களுக்கு வந்து விலையை நிர்ணயிக்கல அரசு. ஏன்னா மத்தெல்லாம் நாங்க நஷ்டத்துல ஓட்டுறோம் அரசுக்கு தெரியும். இப்ப டிமாண்ட் இருக்க நீங்க தான் விற்க முடியும். நாங்க 3000 பேருந்து ஓட்டுறோம். உங்களுக்கு பஸ் மட்டும் வால்வோ வேணும், ஸ்லீப்பர் வேணும், லோயர் ஸ்லீப்பர் வேணும், இது எல்லாம் உங்களுக்கு வேணும். விலையை போட்டு நீங்க எப்படிங்க கேட்பீங்க? சொகுசு அதிகமாக பயண கட்டணம் அதிகமாகும். மது அருந்தி வாகனம் ஓட்டினால் 3 மாதம் சிறை தண்டனை. எவனாவது குடிச்சு வண்டி ஓட்டுவாங்க. 10,000 ரூபாய் இவங்க வசூல் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. 10,000 ஃபைனை போட்டு இன்னும் முடிச்சிருவாங்க. அல்லது 10,000 ஃபைன் மிரட்டி 5,000 6,000 போலீஸ் வாங்க. இது இருக்கிற வரலாம் அதை திருத்தவே முடியாது. தண்டனைன்ற வார்த்தைக்கு போக மாட்டேறாங்க. ஏதோ ஒரு மூலத்துல ஒரு பணம் வசூலிக்கிறதோட முடிஞ்சு. ஆரர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட தாரே டிராவல்ஸ்ல இருந்து திருஞான சம்பந்தம் சார் தான் எழுந்திருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த வெளியூர்லேருந்து வேலை பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே இந்த ஃப்ரைடே ப்ரைவேட் பஸ்ஸில் அதிகமாக பயணிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த டைமில் யாரும் எந்த பிளான் வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த ஹைவே ரோட் ஃபுல்லாமே இந்த ப்ரைவேட் பஸ் தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இந்த ஒரு 2 மாதமாக வந்து அதிக அளவில் ஏதோ ஒரு பஸ் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகுது. அது குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரை போகிற பஸ், இல்லை மதுரையிலேருந்து சென்னை வர பஸ் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன காரணம்? கவர்மெண்ட் பஸ்ஸும் பிரைவேட் பஸ்ஸும் மோதியது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் பார்க்க முடியுது. என்ன காரணம் சார்? பஸ்ஸுன்னா முதல்ல வந்து ப்ரைவேட் பஸ், கவர்மெண்ட் பஸ், இது 2 தானே சொல்கிறீங்க. ப்ரைவேட் பஸ்லேயே ரூட் பஸ் இருக்குது, ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு டவுன் பஸ் இருக்குது, ஆம்னி பஸ் இருக்குது. மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியறது ஆம்னி பஸ் மட்டும்தான். பஸ்ஸுனாவே இன்னைக்கு அது சென்னை பேஸ்டு மக்களுக்கு பொதுவாகவே என்ன ஒரு இருக்குதுன்னா, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரூட் பஸ்ஸோ டவுன் பஸ்ஸோ ப்ரைவேட்டுக்கு கிடையாதுங்க. ஸோ பொதுவாக சென்னை மக்கள் கண்ணோட்டனாவே வந்து ஆம்னி பஸ் மட்டும் தான் இருக்குங்கிறது முதல் கண்ணோட்டம். ஆக்சிடென்ட்டு அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக எந்த மாநிலத்தில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற மாநிலம் தமிழகம் தான். அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் எதுவும் அதிகமாக மோதிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக்கும் மோதிக்கிட்டு அதிகம் ஆக்சிடென்ட் ஆகுமா, பைக்கும் காரும் மோதிக்கிட்டு அதிக ஆக்சிடென்ட் ஆகுமா, பைக்கு லாரி ஆர் ஹெவி வெஹிக்கிள் பஸ் இந்த மாதிரியும் பைக்கும் மோதிக்கிட்டு அதிக ஆக்சிடென்ட் ஆகுமா, இல்லை பஸ்ஸும் போது அதிகமாகுமா அப்படிங்கிறது எதுவாக நீங்கள் பொதுவாக நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய வண்டியும் ஒரு சின்ன வண்டியுமா தான் மோதும் போது இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அதிகப்படியான ஆக்சிடென்ட் கேட்டிங்கன்னாவே 2 வீலர் வித் ஹெவி வெஹிக்கிள் தான். இதுதான் வந்து ஆக்சிடென்ட்டில் ஒரு 80% ஆக்சிடென்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்னி பேருந்து ஆக்சிடென்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ரொம்ப தெளிவு பண்ணிக்கணும். அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடக்குதுன்னு ஐஐடியும் இந்தியன் தமிழ்நாடு போலீஸும் நாங்கள் ஆம்னி பஸ் அசோசியேஷனும் சேர்ந்து ஒரு தடவை ஒரு பெரிய ஆர்என்டி ஒன்று பண்ணோம். அந்த ஆர்என்டியில் நமக்கு தெரிய வர செய்தி என்னென்னா, இந்த 2 வீலர் இருக்காங்கல்ல, இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகம். இந்த 2 வீலர் ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன பிரச்சனைனா, டிடி தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ரோடு இருக்குன்னா அதை ஒரு அழகாக கதையாக சொல்லலாம். ஒரு விவசாய நிலம் இருக்கும், விவசாய நிலத்துக்கு நடுவில் ரோடு வந்துடும். அந்த ரோடை வந்து இன்னும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார், ரெகுலராகவே அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு அந்த சைடு போவார். அப்போ அதுக்கான டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் அவர் கிராஸ் பண்ணுவார். அப்போ அவர் ஒரு இடம் இப்படி பார்ப்பார், இந்த இடத்துல வண்டி வந்தால் போயிடலாங்க. இது வந்து அந்த காலத்தில் என்ன வண்டி வந்திருக்கும், ஒரு அம்பாசிடர் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு BMW வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நேரத்தில் கிராஸ் ஆகும்? இந்த டைம் கேப்பு குறைஞ்சி போச்சு. அவருக்கும் வயசாகிடுச்சு. நடந்து போகிறவராக இருந்தால், அதே ஒரு 2 வீலரில் போகிறவங்களா இருந்தாலும் இதே தான், ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் அவங்க இவ்வளோ தூரத்தில் வண்டி வரலன்னு ஒரு திரும்புவாங்க. ஆனால் அதை விட வேகமான இன்றைக்கி வாகனங்கள் வந்துருச்சு, ரோடு ஃபெசிலிட்டி அதிகமாகிடுச்சு. இது 2வது காரணம். 3வது டிடி தான். 90% டிடி தான். இந்த டிடியில் ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகும்போது இது வந்து தமிழகத்திலோட ஒரு போலீஸ் டேட்டா சொல்லுது. இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆன வீட்டுக்கு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தொகையோ ஏதோ ஒன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அவர் மது அருந்தி ஓட்டியதுனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டா அந்த தொகை போகிறதில்ல. இது கருணை அடிப்படையில் இறந்துட்டாங்கன்னா தமிழக போலீஸு பெரும்பாலும் அவர் மது அருந்தி வாகனம் ஓட்டியதால் ஆக்சிடென்ட்னு ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. இதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய வந்து இதை எதனாலங்கிற ரூட் காஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ரூட் காஸே நீ கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுனா காரணமே
சரியான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாது தான். இந்த ரூட் காஸ் எதனால அப்படிங்கிற ரூட் காஸ் கண்டுபிடிக்காமல் போகிறது இது வந்து நான் ஆக்சிடென்ட்டுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ பிரச்சனையே என்னென்னா ஆம்னி பஸ்ஸுக்கான ஆக்சிடென்ட் என்னங்கிறதா இப்போ உங்களோட ஒட்டுமொத்த ஒரே கேள்வி. ஆம்னி பஸ் என்னென்னா தமிழகத்தில் அதிகமாகிடுச்சு, நம்பரில் அதிகமாகிட்டோம். ஒரு 500 1000 பேருந்துலேருந்து ஒரு 4000 பேருந்து அதிகமாயிருக்கு. ஸோ அதனால் ஒன்று தெரியுது. ரெண்டாவது பெரிய வாகனம், அதனால இன்றைக்கி மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு பார்வையில். இப்போ ஒரு ரோட்டில் போனீங்கன்னா பைபாஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் போகிறது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், ஒரு கார் போகிறது தெரியாது, ஒரு லாரி போகிறது தெரியாது. ஏன்னா அதுக்கான ஒரு ரைட் விசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அதான் சொன்னல சார், ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா நம்மளோட ரோட்ல பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய பேருந்து புது அதாவது இந்த வாரம் நம்ம அந்த பஸ்ஸை பார்த்துருக்க மாட்டோம், அடுத்த வாரம் பார்த்தா வேற ஒரு பஸ் ஒன்று போகும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி. நான் சொல்லுவேன் தார் சாலையின் வானவில் அப்படிமே. ஆம்னி பஸ்ஸை பற்றி சொன்னால் தார் சாலையின் வானவில் ஆம்னி பேருந்துகள் அப்படின்னு. ஏன்னா தார் சாலையில் பார்த்தீங்கன்னா வானவில் மாதிரி அப்படியே கலர் போயிட்டே இருப்போம். அது ஒரே இடத்துல நிற்கவும் மாட்டோம், அது மறைஞ்சிரும், வந்த உடனே மறைஞ்சிரும். அது அவ்வளோ வேகத்துலேயும் போகும். அப்படிங்கிற இடத்துல தான் நான் அந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லுவேன், தார் சாலையின் வானவில் வந்து ஆம்னி பேருந்துகள் அப்படின்னு. ஆம்னி பேருந்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வந்து ஒரு வாகனம் 1 கோடி ரூபா. அந்த 1 கோடி ரூபாய்க்கான சேஃப்டியோட தான் ஒவ்வொரு ஓனருமே அதுக்கான டிரைவர்ஸு போடுறோம். அதை மீறி இப்போ வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி நார்ம்ஸில் நிறைய வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் விஎல்டிசின்னு ஒன்று வந்துருக்கு. விஎல்டிசிங்கிறது வெஹிக்கிள் லொக்கேஷன் டிடெக்டிவ் சிஸ்டம். இதில் என்னென்னா அதை வச்சுட்டு ஒரு வாகனத்தை வந்து டிரைவர் எப்படி ஓட்டினார்னு அனலைஸ் பண்ண முடியும். அடுத்த நாள் எங்கே எவ்வளோ ஸ்பீடில் போனார், தேவையில்லாத ஸ்பீடில் போயிருக்காரு. இதை இப்போ கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கமே ஒரு டேட்டா பேங்க் கொண்டு வராங்க. அரசுக்கிட்டும் பதிவாயிடும், ஒவ்வொரு வாகனம் போகிறதும் அரசுக்கு பதிவாயிடும். அதை வச்சு அந்த டேட்டாவை எடுத்து அந்த வாகனத்தை எப்படி ஓட்டியிருக்காங்கிறத வந்து கண்காணிக்கலாம். இது விஎல்டிசி ஒன்று. எஃப்டிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சேஃப்டி சிஸ்டம். அந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் எடுத்திங்கன்னா வண்டியில் வந்து இன்ஜின்ட்டு தீ பிடிச்சா அது உடனே அணைச்சிரும். இப்போ அது புது சிஸ்டம் இப்போ வண்டியில் வந்திருக்கு. அதுக்கடுத்து டேஷ் கேம், அடாஸ்னுவாங்க. அடாஸ்னா என்னென்னா வண்டியில் வந்து அதுவே பிரேக் அடித்து நிறுத்திடும். வண்டியில் முன்னாடி ஏதோ ஒன்று போகுதுன்னா அது பிரேக் அடித்து நிறுத்திடும். அந்த டேஷ் கேம்லாம் நிறைய சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அது டக்குன்னு பிரேக் அடிச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பேருந்துகளில் பிரச்சனை இருக்குங்கிறனால அதை கொஞ்சம் இன்னும் வாகனங்களில் பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, அதுவும் வந்துடும் போக ஃபியூச்சரில் வந்துடும். இன்னைக்கு கார்ஸ்லலாம் வந்துருச்சு, அதுக்கடுத்து பஸ்லேயும் வந்துடும். இது வந்துருச்சு. அதேமாரி நாங்கள் டேஷ் கேம் போட்டு எல்லா டிரைவரையும் இப்போ உட்காந்து ஒரு இடத்துல மானிட்டர் பண்ணுறோம். அவனுக்கு ஸ்லீப் மோடு, ஸ்மோக் மோடு அப்படின்னு எல்லாம் மோடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் வந்து தூங்கிட்டு வண்டி ஓட்டுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணி இங்கே எங்களுக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி அவருக்கு அங்கே அலர்ட் கொடுக்கும், சார் நீங்கள் தூங்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு அலர்ட் கொடுக்கும். அதை உடனே அவர் வண்டி நிறுத்திடுது. அதேமாரி வந்து இன்னும் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா அதை டிடெக்ட் பண்ணி வண்டி நிறுத்திடும். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊதனா தான் வண்டி எடுக்க முடியும். இவ்வளோ சிஸ்டம்ஸ் நாங்களும் வண்டிக்குள்ளார கொண்டு வந்துட்டோம். இதை தாண்டி எங்கெல்லாம் பிரச்சனை இன்றைக்கி இருக்குன்னு ஒரு டேட்டா எடுத்தால் டிரைவர்ஸோட கவனக்குறைவை தவிர மீதி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. வண்டி ஆக்சிடென்ட்னா 2 தான், டிரைவர்ஸோட கவனக்குறைவு. ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா அதே தான், டிரைவர்ஸோட கவனக்குறைவு இல்லாத வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகாது. இல்லை ஒன்று நம்ம வண்டி ஓட்டுற டிரைவராக இருக்கணும், இல்லை எதிரிலிருந்து வர வண்டி எதிரில் வரவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வண்டி ஒழுங்காக ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாது. இது முதல்ல பொதுவான கருத்தை நம்ம தெரிஞ்சு எதிர்த்தாப்பில் வரோம் அப்படி வரோம் இப்படி. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடில் தான் நம்ம போகணும். அதாவது இப்போ கண்டினியூஸாக அடிக்குது, அது வந்து ரேர் கேஸ் தான் வந்து முன்னாடி போகிறோம்னால பிரச்சனை. நம்ம 10-15 அடி கேப்பில் போனால் நம்ம வண்டி நின்று போகுது. இதுக்கு இடையில போந்து எவனோ ஒருத்தர் வந்து அந்த வண்டி இடிச்சு இந்த வண்டி இடிச்சு கிராஸில் வராங்க போது ஒரு சில டைமில் ஆகலாம் முடியும். பெரும்பாலான ஆக்சிடென்ட் கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுக்கு டிரைவர்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னா ஒரு ஒழுக்க சீர்கேடு தான். அது அரசு தான் சரி பண்ணணும். முதல்ல மது, சரியான நேரத்தில் தூக்கமின்மை, 2வது. 3வது இந்த மொபைல் ஃபோன்ஸ், ரீல்ஸ் பார்க்குறது. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. இந்த இதை எல்லாமே டிரைவர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்குள்ளார கொண்டு வரணும். இப்போ நாங்கள் வந்து எங்கள் லெவலில் என்ன பண்ண முடியுமோ ஆம்னி பேருந்துகள் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ரெகுலரான டிரைவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, இந்த நியூ டெக்னாலஜிஸ் ட்ரைனிங்ஸு, இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே அதை வந்து இன்றைக்கி பண்ண முடியல. ஆனால் நீங்கள் உங்களோட கருத்தில் நான் கொஞ்சம் மாறி போகிறது என்ன, ஆம்னி பேருந்துகள் தான் அதிக ஆக்சிடென்ட் சொல்லுது. ஆம்னி பேருந்துகள்லையும் ஆக்சிடென்ட் நடக்குது, அவ்வளோதான். அதனுடைய ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி, ஆம்னி பஸ்ஸோட ரேஷியோ ரொம்ப கம்மி. 2வது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆம்னி பேருந்துக்குள்ளார ஆக்சிடென்ட் ஆகி பேசஞ்சர் ரொம்ப கம்மி. அதாவது ஏன்னா ஆம்னி பேருந்து வந்து அவ்வளோ சேஃப்டி பஸ். அதில் முன்னாடி போகிறவங்களுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் அடிபட்டுருக்கலாம். பஸ்ஸுக்குள்ளார இருக்கவங்களுக்குன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 பேருங்கிறது ரொம்ப அதிகமான எண்ணிக்கை. ஆனால் நம்ம வந்து பெருசா பேசணும் அவசியம் இல்லை சார். படுகாயம், ஒரு காயமானாலே அது வந்து அந்த பேருந்துல போக, அது வந்து காரணம். நம்ம வந்து
போகணுன்ற அவசியம் கிடையாது. காயமே ரொம்ப கம்மி தான். ஆனா நியூஸ்ல போடும்போது ஒரு தனியார் பேருந்து விபத்து 33 பேர் படுகாயம் ஆமா, அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரும்போது அதுதான் ஒரு அச்சம் வரும்ல, நம்ம போய் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்டே ஆகக்கூடாதுங்கிறதா முதல் கொள்கை ஆக்சிடென்டே ஆகக்கூடாது. ரெண்டாவது உள்ள நீங்க இப்போ இதை பத்தி இன்ஜுரியை பத்தி பேசினாலும் எஃப்ஐஆர் போடும்போது அப்படிதான் போடுவாங்க. பொதுவாக எஃப்ஐஆர்ல என்ன பண்ணுவாங்க, அதிவேகமாக வாகனத்தை எப்படி ஓட்டினார், அதிவேகமாக கவனக்குறைவாக ஓட்டினார்னா ஒரு ஓட்டுநர் மேல எஃப்ஐஆர் போட முடியும். ஏன்னா எப்படி ஓட்டினா நாங்கள் போலீஸ்காரன்னு பார்த்துக்கிட்டா இருந்தார், அதை பார்க்க முடியாது. அதுக்கடுத்து உள்ள ஒரு 10-20 பேர்த்த கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தும் போது அவங்களோட பட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்போ வந்து என்னன்னா படுகாயம் தான் போட முடியும். ஏன்னா ஒரு ஆளுக்கு உள்ள ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குன்னா வெளியே தெரியாம கூட இருக்கலாம். அதனால அரசு வந்து எஃப்ஐஆர் போடும்போது அந்த மாதிரி ஒரு பதிவு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மருத்துவமனையில் தான் வந்து அதனுடைய இது என்னங்கிறத பண்ணும்போது அது படுகாயமா சாதாரண காயமாக முடிவு பண்ண முடியும். அதை நான் ஒரு இதுவாக சொல்ல, அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஆம்னி பேருந்து விபத்துன்றப்போ நான் எல்லா பேருந்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே, இந்த பேருந்துன்னு சொல்லி இப்ப குறிப்பிட்ட பேருந்து தான் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து சமூக வலைதளங்கள்லயும் போடுறாங்க. ஒரு தனியா ஒரு நிறுவனத்தோட வாகனம் நீ குறிப்பிட்டு சொன்னா அப்படி கிடையாது. எல்லா நிறுவனத்தோட வாகனமும் ஏன்னா நிறுவனம்ன்றது இப்ப அந்த நிறுவனத்துக்கு கீழே அந்த பேருந்து வந்து வேற ஒரு ஆட்கள் வாங்கிக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தோட பேருந்து அது, ஆனா டீலர்ஸ் வேற ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி வேற அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க அதான் சொல்றேன்னா, எது விசிபிலிட்டி அதிகமா ஒரு ஆக்சிடென்ட் வந்து தூக்கி போடும் போதோ அதே வந்து நிறுவனத்துல 2வது ஆக்சிடென்ட் ஒரே மாதத்திலயோ இதுல நடக்கும் போதோ நடக்குது. எங்களுக்கும் பொதுவா இந்த தொழில் என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த மாசம் பூரா ஆக்சிடென்டாவே இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு இருக்காது. அதுக்கான காரணங்களே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்காலும் ஒரு கிடா இருந்து வைப்பாங்க. பொதுவா சொல்றேன், ஏன்னா எங்களுக்கே அதுக்கான காரணம் நோ ரீசன் ஃபார் தட். சேம் டிரைவர் சேம் இது, அது தொடர்ந்து வழிபடும், அப்புறம் திருப்பி அடியப்படாது. அது காரணமே வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அதான் சொல்றேன், அது நோ டேட்டா. ஆக்சிடென்ட்ங்கிறதே வந்து அது திடீர்னு நடந்தால் தான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். அதுக்கான டேட்டாஸ் இல்லை சார். அதே மாதிரி இப்போ ஒரு ஆம்னி பேருந்து எடுக்கிறாங்க, ஒரு ஷெட்ல இருந்து எடுத்து இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு போகுதுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கண்காணிச்சுட்டு இதெல்லாம் சரியா இருக்கு நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு பேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியில வந்து இப்போ நம்ம எஃப்சிக்கு போனால் என்ன பண்ணுவோம், பிரேக் டெஸ்ட் தான் பண்ணுவோம். ஒரு வண்டிக்கு பிரேக் மட்டும் இருந்துட்டா வண்டி நின்றுடும். அதெல்லாமே காரணம் கிடையாதுங்க. இன்னைக்கு வாகனங்கள் எல்லாமே ரொம்ப புதிய வாகனங்கள், ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதில் பிரச்சனையே கிடையாது. டிரைவர் தான் பிரச்சனை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிரைவர் ஒரு ஆள் தான் பிரச்சனை. அரசாங்கம் டிரைவரை ட்ரெயின் பண்ணணும். இனி டிரைவர் பற்றாக்குறையில் அதிகபட்ச பற்றாக்குறையில் இருக்கும். டிரைவர் வேலைக்கு வரதை யாரும் விரும்புறதில்லை. டிரைவருக்கு அரசாங்கம் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆயில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் வந்து லாரி தங்குறதுக்காக இடம் தங்க வச்சுருக்காங்கல்ல, அங்கங்கே பெரிய பெரிய இது கட்டியிருக்காங்க. இதை நான் இந்தியன் ஆயில், HPCL, IOCLட்டெல்லாம் 100 தடவை சொல்லிட்டேன். எப்படி வந்து இப்போ அந்த ட்ரக் டிரைவர்ஸ் தங்குறதுக்காக வழி பண்ணியிருக்கீங்களோ, அது மாதிரி சிட்டிக்குள்ளார டிரைவர்ஸ் தங்குறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. இப்போ டிரைவர் எங்கே, இப்போ வெளியூரில் வந்து வாகனம் ஓட்டிட்டு வர எங்கே தங்குவார்? ஒரு கார் ஓட்டிட்டு வராரு, ஒரு டாக்ஸி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டார், ஒரு மதுரையிலேருந்து எடுத்து இங்கே வராரு, உடனே அவர் எங்கே தங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவார்? டிரைவர்ஸுக்குன்னு தங்குறதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களா? இது நம்பர் 1. 2வது, சென்னையில் ஒரு 100 IT நிறுவனம் இருக்குது. அந்த IT நிறுவனத்துலையாவது ஒரு டிரைவருக்கு பாத்ரூமாவது கொடுத்துருக்காங்களா? ஏன் கொடுக்கல? இறையன்பு IAS இருக்கும்போது அதை திருப்பி போட்டார். எல்லா நிறுவனத்துலேயும் அவங்க ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு தங்கும் வசதியும் ஒரு கழிப்பிட வசதியும் கொடுக்கணுன்னாரு. எந்த நிறுவனம் கொடுத்தான்? யார் அதை திருப்பி கேட்டான்? டிரைவர்ஸ்லாம் முதல்ல வந்து இந்த சமூகத்தில் ஒரு மனிதனாக மதிக்கணும். அவனை வந்து எந்த நிறுவனத்துக்குள்ளாரையும் உள்ளே விடுறதில்ல. எல்லா நிறுவனத்துக்கு வெளியும் கம்பல்சரி அவங்களுக்கு தங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க. அதுக்கு போதிய ஓய்வு இல்லாதான் காரணம். ஒரு மனிதனுக்கு என்ன வசதியானவனுக்கும் ஏழைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு தனியார் பேருந்து ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு வருது. இப்ப அந்த பேருந்தோட பிரான்ச் வந்து சென்னையிலயும் ஒன்று இருக்கும், மதுரையிலயும் ஒன்று இருக்கும். மதுரையில ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்றப்போ அப்ப அங்க அவங்க தங்குறதுக்கான வசதி எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்க பேருந்துல வந்து ஒரு 50% 60% நாங்கள் கொடுத்துருவோம். இன்னும் ஒரு 40% பேருக்கு இடம் இருக்காது. அது வந்து அரசு தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு பஸ் வாங்குறவங்க ஒரு இடத்துல ஒரு வீடு ரூம் கட்டி கொடுக்கணும்னா எவ்வளோ வசதி வேணும்? அதுக்கு ஒரு 100 டிரைவர்ஸ் தங்குறவங்க இப்போ முடிச்சூரில் பண்ணியிருக்காங்க, கோயம்பேட்டில் இருந்துச்சு மூடி வச்சிருக்காங்க, கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்குது. அது மாதிரி எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும். அதை நான் சொல்கிறது பேருந்துக்கு மட்டும் பண்ணணும்னு சொல்ல, அத்தனை வாகனத்துக்கும் பண்ணணும். காருக்கு பண்ணணும். முதல்ல கார் டிரைவர்ஸ் தான் வந்து கண்ணுக்கே தெரியாத அதிக ஆக்சிடென்ட் யார்? பைக்கும் காரும் தான். அது உங்கள் டேட்டாக்கு தெரியாது. அதை முதல்ல பண்ணாங்கன்னா அவங்க ஒழுங்கா ரோட்ல வண்டி ஓட்டினாவோ 80% பிரச்சனை முடியும். ஒரு 10 வருஷம் கேப் வச்சுக்கோங்களேன். 2016 நான் இப்போ சென்னைக்கு வந்த புதுசு 2010 அப்போ இருந்த பேருந்தோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. நம்ம குறிப்பிட்ட ஒரு டிராவல்ஸ் பேர் சொல்லி ஈஸியா புக் பண்ணலாம். ஆனா இப்போ என்னவே முடியாத அளவுக்கு ஒரு பேருந்தோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. இந்த ஒரு மாற்றம்ன்றது எப்படி இருக்கு? மக்கள் பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். மக்கள் பயணிக்கிறாங்க. மக்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்றது
இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 60 லட்சம் பேருக்கு 80 லட்சம் பேருக்கு தான் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு 5 கோடி பேருக்கு இருக்கும். ஒரு பஸ் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 கோடி பேருக்கு இருக்குது. அப்போ பஸ்ஸு தான் இந்தியாவோட முதுகெலும்பு. அதே மாதிரி ஒருத்தன் ஃப்ளைட்டில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் கடைசியாக வீட்டுக்கு போகிறது பஸ்ஸில் தான் போய் ஆகும். இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கடைசி மைல வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு பஸ்ஸாலேயோ ஒரு இது ரோட்டில் சாலை வழியாக போகிற வாகனத்தால் தான் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா ட்ரெயின் வீட்டு வரலும் கொண்டு வந்து விட முடியாது. அதனால் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிங்கிறதே பஸ்ஸு தான். அப்போ வந்து பஸ்ஸு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மக்கள் அதிகமாக பயணம் ட்ரெயினை திடீர்னு அதிகப்படுத்த முடியாது. இப்போ ட்ரெயினை என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரில் இருந்திருக்கும், சதாப்தின்னு இருந்துச்சு, அதை வந்தே பாரத்னு பேரை மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ட்ரெயின் புதுசாலாம் வரல. புதுசாக ட்ரெயின் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ட்ரெயின்லாம் புதுசாலாம் வரல, விலையேற்றுறதுக்கு பேரை மாற்றி விலையேற்றிடுவாங்க. அவ்வளோதான் அது நடக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பஸ்ஸு தான் வந்து இன்னைக்கு மக்கள் அதிக பயன்பாட்டுக்கு போகுது. ஸோ மக்கள் ஒரு பக்கம் வளர வளர இந்த பக்கம் பேருந்து வசதியும் அதுக்கேற்ற மாதிரி வளரும், கண்டிப்பாக வளரும். ஆனால் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, அரசு வந்து கவனிக்கணும். இந்த மது வச்சுட்டு வண்டி ஓட்டுறது எல்லாத்தையுமே அரசு வந்து கண்காணிக்கின்றப்போ பேருந்து நம்மளுடையது. இப்போ நான் ஒரு பேருந்து வச்சிருக்கேன், தனியார் பேருந்து வச்சிருக்கேன்னா என் டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு. அரசு எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? நான் எனக்கு தண்டிக்கிற உரிமை இருக்கா? இல்ல நீங்க வேலையை வேலையை விட்டு நிறுத்திட்டுனா டிரைவர் இன்னைக்கு இல்ல. 2 விஷயம். மது அருந்துறதுங்கிறது வழியில போய் அருந்துறான். இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போன பாதையில குடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? இங்க இருந்து போகும்போது கரெக்டா நம்ம கரெக்டா தான் இருப்பான். அதே மாதிரி ரிட்டர்ன் இடத்துல வந்து வராங்கன்னா இப்போ ஒரு இடத்துல தான் எங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் எல்லாம் இருக்கு. இன்னொரு ஆப்போசிட் சைட்ல இல்லைன்னா அங்கிருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது போலீஸ் தான் கண்காணிக்கணும். போலீஸோட பணி அதுதான். எதுக்கு போக்குவரத்து போலீஸ் இருக்காங்க, அவங்க கண்காணிக்கணும். கடுமையான தண்டனை இருக்கு. நான் தான் சொல்றேன், 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுங்க. எதுக்கு போய் அவனை சும்மா விடுறீங்க? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மது அருந்தி வாகனம் ஓட்டினால் 3 மாதம் சிறை தண்டனை. எவனாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவானா? 10,000 ரூபாய் அவங்க வசூல் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் ஃபைனை போட்டு ஒன்றும் முடிச்சிருவாங்க. அல்லது 10,000 ரூபாய் ஃபைனை மிரட்டி 5,000 6,000 போலீஸ் வாங்குது. இது இருக்கிற வரலாம் அதை திருத்தவே முடியாது. நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு 6 மாதம் தண்டனை கொடுங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த தண்டனைன்ற வார்த்தைக்கு போக மாட்டேறாங்க. ஏதோ ஒரு மூலியத்தில் ஒரு பணம் வசூலிக்கிறதோட முடிஞ்சு போயிடுது. வசூலிக்கிறதோட முடிஞ்சு போயிடுது. தண்டனை கொடுத்தா மட்டும் தான் திருந்துவாங்க. இன்னைக்கு மக்களை திருத்துறதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மது பிரியர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. இதை திருத்தணும். இது இங்கே மட்டும் இல்லை, உலக நாடுகள் பூரா இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த ஊர்ல வண்டி ஓட்ட பயப்படுறான். எல்லா மக்களுக்கும் இருக்க ஒரு கேள்வி, எனக்கும் இருக்க ஒரு கேள்வி. நானும் அதிகமாக மாசத்துல ஒரு 2-3 தடவை வந்து தனியார் பேருந்து வந்து பயணம் பண்றதுனால இந்த பேருந்து கட்டணத்தை யார் நிர்ணயம் பண்றா? எப்படி நிர்ணயம்? அதுதான் திருப்பி நீங்க பேருந்து கட்டணம் இன்னைக்கு வண்டி எடுத்து பாருங்க. சென்னை டு மதுரை 400 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு. அதான் சார் நானும் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு நான் போனேன்னா வெறும் ஏசி ஸ்லீப்பரே என்னால் ஒரு 550 ரூபாய்க்கு கொடுத்து போக முடியும். 550 ரூபாய்க்கு மதுரைக்கு போச்சுன்னா 36 டிக்கெட்டு, ஒரு 18,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். டீசலே 17,000 ரூபாய்க்கு அடிக்கணும். டோல் எல்லாம் முடியும். 25,000 ரூபாய் செலவில் தான் போக முடியும். 25,000 செலவில் இருந்தால் தான் வண்டி வாகனம் போக முடியும். ஆனால் இன்னைக்கு 25,000 வசூலாக போகிறதில்ல. இது மாதிரி வருஷத்தில் எங்களுக்கு 250 நாள் இருக்குது. அதை விட்டுருவீங்க. ஒரு 100 நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வார இறுதி, அந்த ஃப்ரைடே சண்டே கட்டணம்னு ஒன்று இருக்குது. இறுதி நாள், வார இறுதி நாள் கட்டணம். அதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா ரேஞ்சில் அதுதான் எங்களுக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகிற கட்டணம். அதுக்கப்புறம் விழா காலம்னு வருஷத்தில் 10 நாள் தான். அந்த 10 நாள் தான் உங்கள் பிரச்சனையே. அந்த 10 நாள் வந்து அந்த 10 நாளில் என்னைக்கு, அதாவது இப்போ டிமாண்ட் இருக்க அன்றைக்கி தான் நான் விற்க முடியும். எங்களுக்கு வந்து விலையை நிர்ணயிக்கல அரசு. ஏன்னா மற்ற நாள் நாங்கள் நஷ்டத்தில் ஓட்டுறோன்னு அரசுக்கு தெரியும். அதனால அரசு வந்து இதெல்லாம் டேட்டா எடுத்து பார்த்தா நாங்கள் ஓட்டுறது பெரிய சேலஞ்ச். அரசுக்கு வந்து தமிழ்நாட்டில் 800 பேருந்து தான் ஓடுது. நகரம் போகிறது. இப்போ சென்னை மதுரை, சென்னை திருச்சின்னு போகிறது 800 வாகனங்கள். நாங்கள் 3000 பேருந்து ஓட்டுறோம். 800 வாங்குறதுக்கு அவங்க வருஷம் வந்து 5,000 கோடி 10,000 கோடி நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படி வந்து அரசுக்கு வரி கட்டி நாங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்? ஆனால் கேட்குற கேள்வி என்னன்னா 550 ரூபாய், ஒரு 800 ரூபாய் வைக்கலாம், ஒரு 900 ரூபாய் வைக்கலாம். நீங்க எப்படி என் விலையை சொல்ல முடியும்? திருப்பி நீங்க 800 ரூபாய் வைக்கலாம். உங்களுக்கு பஸ் மட்டும் வருஷத்துக்கு வருஷம் வால்வோ வேணும், ஸ்லீப்பர் வேணும், லோயர் ஸ்லீப்பர் வேணும், இது எல்லாம் உங்களுக்கு வேணும். விலையை போட்டு நீங்க எப்படிங்க கேட்பீங்க? இப்போ நான் சொல்றது ஒரு 65 பேர் இன்னைக்கு 13.5 மீட்டர் வண்டி, 85 பேர் உட்காந்துட்டு போகலாம். அந்த வண்டியில் உட்காந்துட்டு போவீங்களா? 85 பேர் 500 ரூபா டிக்கெட் கொடுங்க, எனக்கு உட்காந்துட்டு போனால் கட்டுப்படி ஆகிடும். நீங்கள் உட்காந்துட்டா போவீங்க? படுத்துக்கிட்டு போகணும், அது சிங்கிள் ஸ்லீப்பராக இருக்கணும், அது லோயராக இருக்கணும். இது எத்தனை கிரைட்டீரியாவும் மக்கள் வச்சு கேட்கும்போது சொகுசு அதிகமாக பயண கட்டணம் அதிகம் தான் ஆகும். இன்னைக்கு வந்து உலகத்திலே விலை கம்மி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தான் பஸ்ஸு கட்டணம். நீங்கள் யூரோப்லாம் போயிட்டீங்கன்னா இது மாதிரி 30 மடங்கு 40 மடங்கு வேலை. என்ன அவனோட வந்து அதை எப்படி சொல்லுவாங்க, அந்த நம்மளோட ஒரு வண்டியோட வந்து நம்ம 36 சீட்டில் நாங்கள் 30 சீட்டு தான் வந்து எங்களோட பிரேக் ஈவன் வச்சுருக்கோம் விலை.
அவங்கெல்லாம் 10 சீட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் ஒரு வண்டியில் இருப்பான், மீதி 20 சீட்டு காலியாக தான் போகும். அதுக்கு வந்து அவன் 10 பேரை வச்சுருக்கான். நாங்கள் 10 பேரெலாம் வச்சா ஒரு டிக்கெட்டை 3000 4000 வைக்கணும். இன்றைக்கி ஆம்னி பேருந்து சேவைக்கு இணையான சேவை யாருமே கொடுக்கறதில்ல. எல்லா நேரத்துலையும் பேருந்து இருக்குது, எல்லா மக்களுக்கான அத்தனை வசதியும் கொடுக்குறோம். விபத்துக்களை வந்து நாங்கள் வந்து விபத்துங்கிறது எங்களை நாங்கள் இரவு ஒரு ஓனர் கூட தூங்க மாட்டோம். ஒரே ஒரு ஃபோன் வச்சு ஐயோ நீ கடவுளை எதுவும் ஆயிருக்கக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையோடு தான் எடுக்கிறோம். அதில் வந்து பொருட்செலவு முக்கியம் இல்லை, எல்லாருமே நாங்கள் மனிதர்கள் தான். அந்த மனித உயிர்களோட விலை என்னன்னு தெரியும் எங்களுக்கு. அது எல்லார் வீட்டுக்கும் வண்டியில் போகிற ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க தான். அதனால் எங்களுக்கு அதுக்கு நாங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து தான் அந்த ஆக்சிடென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரி. இதில் டிரைவர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் ஒரே வழி. டிரைவர்ஸை பண்ணுறதுக்கு உங்களை போன்ற இப்போ தான் நீங்கள் எல்லாம் இந்த ஒரு இதுக்குள்ளார வந்துருக்கீங்க. டிரைவர்ஸ்க்கான ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவனுக்கு சரியான தங்குற இடம், சரியான இது, மரியாதை, இது 3ம் கொடுக்கணும். 2வது போதிய பயிற்சி கொடுக்கணும். இதை 4ம் கொடுத்தோமா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 60-70% கொடுத்து, அதுக்கடுத்து NH நிறைய அப்பப்போ ஏதாவது சாலைகளில் பிரச்சனை இருக்குமோ மாற்றணும். வழியில் எங்கேயுமே வந்து தடுப்பு இதுவே இருக்கக்கூடாது, பேரிகார்ட்ஸ் வைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. எந்த இடத்துல பேரிகார்டு இல்லை, தமிழ்நாடு பூரா ஒரு 300 இடத்துல பேரிகார்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும். நைட்டில் கீழே விழுந்து கிடந்தா எப்படி தெரியும்? முன்னாடி போன கார்காரன் லைட்டாக தட்டிட்டு போடுவோம், அது கீழே விழுந்துடும். இருக்குதா இல்லையான்னு நைட்டு 12-1 மணிக்கு வெளிச்சத்தில் தெரியாது. இது எல்லாத்தையும் வந்து மாற்றணும். மாறினால் விபத்தில்லா தமிழகம் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார்.